ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் ராகுடன் சேர்ந்து கும்பராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால மேஷராசி நேயர்களுக்கு அலுவலக வேலைகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும், ஏன்னா 7.5 சனி இருக்கிறதுனால. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய ஸ்டாமு இல்லை, நம்ம போய் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஹெட்டு கிட்ட கெஞ்சணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு மண்டே தான் இன்னைக்கு. எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஆஃபீஸில் யாராவது கடன் கேட்டால் கொடுக்காதீங்க, ஏன்னா கொடுத்தா திரும்பி வராது. பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? உங்க உணவு பழக்க வழக்கத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இந்த அலர்ஜி மாதிரி ஏதாவது நமக்கு அங்கங்க ஸ்கின்ல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேடிஸ் சில பேர் ரொம்ப பியூட்டி கான்சியஸா இருப்பாங்க. வெயில்ல போனீங்கன்னா கண்டிப்பா சில பிரேக் அவுட்ஸ் உங்களுக்கெல்லாம் இருக்கதான் இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு உங்களுடைய ஸ்கின்னை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட வீட்டில் லேசா ஒரு கத்தி பட்டாவது காய் வெட்டும் போது லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருத்திகா மிருக சீரிஷ நட்சத்திரங்களுக்கு உண்டு. ஸோ ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரத்துல நல்ல ஒரு ஆலய வழிபாடு செய்யுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மானசீகமாக ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற, அதுவும் பூசம் ஆயில்யம். உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு கடகராசிக்காரர்கள், ஐயோ ராசி பலன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுலேயுமே பேசாதீங்க. மற்றவங்கள்ட்ட பேசுனா பிரச்சனை. அதனால உங்க வேலையை பாருங்க. ஒண்ணுமே வேலை இல்லையா, நல்லா சாப்பிட்டு இந்த வெயிலுக்கு கம்முன்னு வீட்டுல தூங்குங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க போறேன், ஏத்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, நான் போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்றேன் அப்படின்னு போகாதீங்க. கடைசியில உங்களுக்கு தான் பிரச்சனை சேரும். சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு தன லாபம் இருக்கும். பங்கு சந்தை முதலீடுகள் பண்ணுங்க, ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இன்றைய நாள்ல உங்களுக்கு எதிர்பாராத சில நல்ல செய்திலாம் வரும். உங்க வீட்டுல ரொம்ப நாளா குழந்தை பிறப்பு இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க ஏங்குறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான். கன்னிராசினியர்கள் இன்னைக்கு அலைச்சல் நிறைய இருக்கும். சில சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அலைவோம், ஆனா கண்டிப்பா அந்த வேலை நமக்கு முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு மனசுல சின்ன சின்ன உறுத்தல்களாக இருக்கும். ஸோ நல்லா பிளான் பண்ணுங்க இந்த டேயை. அலையிறத எப்படி நீங்க குறைச்சிக்கலாம்னா, போறதுக்கு முன்னாடி 10 தடவை ஃபோன்லாம் பண்ணிடுங்க. கண்டிப்பா நான் வரலாமா அப்படின்லாம் கேட்டுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க யாரும் இல்லை அப்படின்னா நீங்க தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் பிளானிங் மூலமாக நீங்க அதை தவிர்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களால நன்மைகள் நடக்கும். பல நாளா நம்ம யோசிப்போம், ஐயோ இந்த பணத்துக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பமோ நம்ம போட்ட சேவிங்ஸ் எல்லாம் நம்ம மறந்து கூட போயிருப்போம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம நண்பர்கள் எல்லாம் அதை நினைவுபடுத்தும் போது உண்மையிலேயே நம்ம ஒரு லக்கி டே அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லக்கி டேயாக இந்த நாள் அமைய போகுது. மனசுக்கு ரொம்பவுமே திருப்தியான நாள். விருச்சிக ராசினியர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பல நாளா நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாகவே அமையும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமையறதுக்கு உங்க பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறலாம். நவக்கிரக வழிபாடு இன்னைக்கு ரொம்பவுமே சிறந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் தெளிவாகும். அது வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள், இல்லை அலுவலகத்துல உங்களுடைய ப்ரமோஷன்ஸோ இல்லை உங்க அப்ரேசலோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும் பொழுது நமக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள்.
உங்களுக்கே எதிர்பாராத அளவுக்கு சில அப்ரைசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு இன்க்ரிமெண்ட்லாம் இன்னைக்கு நமக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அது எக்ஸிக்யூட்டும் நடக்கும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அதுவும் இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்ல உங்க பாஸ்லாம் லீவு அப்படின்னு தெரிஞ்சா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஐயோ இந்த பாஸ் தான் பெரிய தலைவலியா இருக்கும். நம்மளால ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சில இக்கட்டான உறவுகள் எல்லாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஒரு உறவு அந்த மாதிரி இருக்கும். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான நபர் இருக்க மாட்டாங்க. அதுவே மனசுல நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்காரு. நல்ல நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ராகுவும் கூட இருக்கிறதுனால மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் அதிகமா இருக்கும். இன்னைக்கு உங்க அம்மா இல்லைன்னா உங்களுடைய சகோதர சகோதரி இவங்களிடத்தில் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு வாக்குவாதமோ இல்லை சண்டை சச்சரவோ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரே வீட்டில் இருந்துட்டு திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம்னா நமக்கும் அந்த நாள் ரொம்ப டல்லாயிடும். அதனால கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மற்றவர்களிடத்தில் அறிவுரை சொல்றதோ இல்லை மற்றவர்களினுடைய ஒரு விஷயத்துல நம்ம போய் தலையிடுறதோ இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்கலாம். சந்திரன் ராகு காம்பினேஷன் எப்பவுமே கொஞ்சம் மனசை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய கொடுக்கும். இன்னைக்கு மண்டே வேற திங்கக்கிழமை, அதனால சந்திரனுக்கு பலம் ரொம்ப குறைவா இருக்கும் ராகுவோட இருக்கிறதுனால. ஒரு நல்ல சிவன் ஆலயத்துல போய் பச்சரிசி தானம் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு மனசுல ஒரு ஆறுதல் இருக்கும். இன்னைக்கு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணும் பொழுது மனசும் ரொம்ப லேசா இருக்கும், புத்தியும் நல்ல கூர்மையாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால நிறைய விரய செலவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு சகோதர சகோதரிகள் இடத்தில் நம்ம சொத்து விவகாரங்கள் எல்லாமே பேசலாம். இந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு சாதகமாகவே முடிவாகும். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இல்லை கடன் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள் எல்லாம் போகலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குரு பகவானின் துணையோடு நாளை அவங்க தொடங்கலாம். திங்கக்கிழமையான இன்று நவகிரகத்தில் போயிட்டு நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே தீரும். நேயர்களே, இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அதாவது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விஷயத்திற்குமே நம்ம கிரகங்கள் காரணமாகத்தான் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தந்த டைம்ல நமக்கு குரு பெயர்ச்சி எப்படி வருது, சனி பெயர்ச்சி எப்படி வருது, ராகு கேது பெயர்ச்சி எப்படி வருது. ஸோ இந்த கோச்சார பலன்னு சொல்றது ரொம்பவுமே அது டாமினேட்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஜாதகம் நல்ல ஜாதகம், ஒரு நல்ல கோடீஸ்வரன் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்திற்கு. அவளுக்கு பணப்புழக்கங்களோ இல்லை வருமானம் வரத்திற்கோ ஒன்றும் தடையாகவே இருக்காது. ஆனால் அவனுடைய குரு மாற்றம், சனி மாற்றம், ராகு கேது மாற்றம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும். அவனுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும். இப்போ இல்லைன்னா அவன் கம்பெனியை லே ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். நிறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய பேரே இல்லாமல் போயிருக்கு. ஸோ டெலிவிஷன்லாம் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டெலிவிஷன் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ இல்லை. ஸோ இந்த பொருளாதாரம் அப்படிங்கும்போது இப்போ அவங்க அந்த கம்பெனி நடத்துனவங்கெல்லாம் வேற பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க நல்ல பணப்புழக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏழையாக இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் கிரகங்கள் காரணமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் இந்த பெயர்ச்சிகள் அது ரொம்பவுமே அதிக காரணமாக இருக்கும். ஒரு நல்ல வேலையில் இருப்பார், பெரிய சம்பளத்தில் இருப்பார். இந்த 7.5 சனி வரும்போது வேலை போயிடும். அடுத்த வேலைக்கு அவர் போகும்போது அந்த வாங்கின சம்பளத்தை விட கம்மியாக வாங்கி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் அந்த பொருளாதார நெருக்கடிகள், அந்த பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாம் நமக்கு கிரகங்களினுடைய மாற்றத்தினால் கண்டிப்பாக ஏற்படும். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.